புதுமையான நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை பற்றி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இதை பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு மூலிகை பாருங்க. சிறப்பாக உள்ள உட்காரு. நல்லா இருக்குங்களா? ஏன் ஐயா வீட்டில் அவர் தான் மாதம் மாதம் அவங்கள பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரா? பெருமாளை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. அது வீட்டுக்கு போகிறதா டீ வாங்கி தரணும்னு சொல்லாப்பிட்டு பஸ் சொல்லாப்பிட்டு வண்டி ஏறின இந்த மூலிகை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, ஒரு வியக்கத்தக்க ஒரு மூலிகை மக்களே. இது வந்து இதுக்கு பேர் வந்து பிரம்மத்தண்டு இல்லை பிரம்மராட்சிதன் பூண்டு அப்படின்னு தான் இதை பற்றி சொல்கிறது. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, குடி ஓட்டும் பூண்டு அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. குடி ஓட்டும் பூண்டு. இந்த பூண்டு வந்து மருத்துவத்தில் இதெல்லாம் பெரிய அப்படியே முள்ளாவே இருக்கும். இது எங்கே தொட்டாலும் முள். இதனுடைய விதைகள் வந்து அப்படியே கடுகு மாதிரியே தான் இருக்கும் மக்களே. இதனுடைய விதைகள் வந்து பூ வந்து மஞ்சளாக இருக்கும், கடுகு வந்து கடுகு மாதிரி இருக்கும் இதனுடைய விதை. அதனால் மக்களே, நீங்கள் இதை பற்றி நிறைய அந்த மருத்துவத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, இது வந்து எப்பேற்பட்ட ஒரு பெண்களால் ஏற்படக்கூடிய மற்ற சில ஒரு இந்த நோய் பால்வினை நோய்கள் இது வந்து இந்த மருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இது வந்து இது பயன்படுகிறது. இதனுடைய முறைகள் வந்து சாதாரணமாக கண்வெளியெல்லாம் வந்துட்டாக்கா இதனுடைய பூ மஞ்சளாக இருக்கும், அழகாக இருக்கும் பூ பார்க்குறதுக்கு. அந்த பூவை எடுத்து அதை கிள்ளி இந்த கண் அந்த இதில் வச்சிங்கன்னு சொன்னாக்கா எப்பேற்பட்ட வீக்கங்கள், எப்பேற்பட்ட கண்ணில் சிவந்து போயிருக்கிறது எல்லாமே சரியாக்கி விடும் மக்களே. இது வந்து நல்ல ஒரு அருமையான அந்த மூலிகை. இந்த மூலிகையை நிறைய கொண்டுகிட்டு வந்து ஒரே ஒரு லிட்டரு நிறைய கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு படி சாறு எடுத்துக்கணும். ஒரு படி சாறு எடுத்து இந்த ஒரு படி சாத்தில் சுத்தமான நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், அந்த சுத்தமான நல்ல எள்ளெண்ணெய் பிடிக்கட்டுமா? இல்லை, நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படியே இருக்குங்க. பிடிக்கும் தெரியாது அப்படியே எனக்கு தெரியுதா பாருங்க. நான் இது சொல்கிறதெல்லாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்க மக்களே. சிறப்பான இந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து பிரம்மத்தண்டுன்னு பேர். இந்த மூலிகை பிரம்மத்தண்டுன்னு பேர். இந்த மூலிகை வந்து எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை இது. இது வந்து இதுக்கு பேர் வந்து குடி ஓட்டும் பூண்டு, பிரம்மத்தண்டு, பிரம்மராட்சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை மார்கழி இந்த மாதத்தில் தான் இது வந்து இதை முளைச்சி வரும். ஆனால் நல்லா அடாமழை விடாமழை பெய்யுதுன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிரம்மத்தண்டு பிரம்மராட்சதன் முளைச்சி போச்சு, இன்னமும் மழை இல்லை அப்படின்னு தெம்பாக தெளிவாக எல்லாரும் இது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மூலிகை. இது முளைக்கிறதுக்கு தண்ணி அதிகமான ஈரம் இருந்ததுன்னா அழுகிடும். இது முளைக்காது. எவ்வளோ தண்ணியில் கிடந்தாலும் ஒரு ஆண்டு 2 வருஷம் இருந்தால் கூட இந்த விதை வீணாக போகாது மக்களே, மாணாக்கர்களே. இது வந்து இது முளைச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் மழை இருக்காது அப்படின்னு நல்ல ஒரு இதெல்லாம் ஒரு பாரம்பரிய ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழல் இதுகிட்ட ஒரு நிலை இருக்கிறது. அதே போல் இதனுடைய பூ நல்ல மருத்துவம் சார்ந்தது. நல்ல கண்ணுக்கு கண்வலி, கண் ரோகங்கள் இவெல்லாம் ஏற்பட்டதுனாக்கா இதனுடைய பூனுடைய அந்த மஞ்சளாக வரும். அந்த பால் எடுத்து கண்ணில் தடவினாலே கண் வீக்கங்கள், கண் அடிப்பட்டது, ரத்தங்கள் இதெல்லாம் கரைஞ்சி போகும். இல்லை வைங்க, நீங்கள் கால் இப்படி வைங்க. நோய்களுக்கு மக்களே, மாணாக்கர்களே, இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் 1 லிட்டர் எடுத்துக்கணும். இதில் வந்து இதனுடைய சாறு வந்து 1 லிட்டர் சாறு எடுத்துக்கணும். இந்த 1 லிட்டர் சாறை எடுத்து இதை என்ன செய்றீங்கன்னா ரெண்டும் ஒன்றாக போட்டு நல்லா காய்ச்சணும். பக்குவமாக நல்லா மெழுகு பதமாக காய்ச்சி எடுத்து அதை எடுத்து உள்ளுக்கு ஒரு கரண்டி ஒரு 42 நாளைக்கு சாப்பிட்டு வந்தால் பால்வினை நோய்கள் போயிடும். நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை மக்களே, நல்ல மாணாக்கர்கள் நல்லா எல்லாம் தெரிஞ்சுங்க. நல்ல ஒரு பார்க்குறதுக்கு இது குடி ஓட்டும் பூண்டுன்னு பேர். நல்ல ஒரு மருத்துவம் சார்ந்தது.